ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ஃபார் தி லேட் அப்டேட். இந்த ஃபோனோட வீடியோ வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நம்ம ஒரு சின்ன சேனல் இருந்தனால நமக்கு ரிவ்யூ யூனிட்ஸோ எதுவுமே வந்து கிடைக்காது. நம்ம வந்து டேரெக்டாக ஷாப்லேயோ இல்லை ஷோரூம்லேயோ போயிட்டு தான் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து வீடியோஸ்லாம் வந்து லேட் ஆகுது. ஸோ வாங்க Oppo K12x 5Gயோட எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னாக்கா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னாக்கா 360 டிகிரி டேமேஜ் ப்ரூஃப் ஆர்மர் பாடி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் கையிலேருந்து தெரியாதனமாக கீழே விழுந்தாலோ இல்லை நீங்கள் வேணும்னே நீங்கள் கீழே போட்டால் கூட இந்த ஃபோனுக்கு வந்து எதுவுமே ஆகாது. இந்த செக்மெண்ட்டில் வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன் வந்து இப்போ வந்து இந்த 10,000 15,000 20,000 அந்த பட்ஜெட்லேயே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறவங்களுக்கு இனிமேல் பயமே வேண்டாம். இப்போ எல்லாருமே இந்த ட்ரெண்டை தான் யூஸ் பண்ண போகிறாங்க. எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் வந்து ஸ்ட்ராங்காக தான் போகுது. ஸோ அது ஒரு குட் பாயிண்ட் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட திக்னஸ் பார்த்தீங்கன்னாக்கா 7.68 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட வெயிட் பார்த்தீங்கன்னாக்கா 186 கிராம். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும், வெயிட்லாம் அதிகமாக இருக்காது இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு. இதில் யூஸ் பண்ணியிருக்க பேட்டரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5100 mAh பேட்டரி வந்து யூஸ் பண்ணுறாங்க. வித் 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட உங்களுக்கு சார்ஜர்லாம் வந்து உங்களுக்கு பாக்ஸ்லேயே கிடச்சிரும். நீங்கள் தனியாக வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ஃபோனை நீங்கள் வந்து 30 நிமிஷத்துலேயே வந்து 50% வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனில் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஹை ஸ்ட்ரென்த் அலாய் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பாஞ்ச் பயோனிக் குஷனிங் ஷாக் அப்சார்பிங் ஃபோம் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ரொம்பவும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்கள் பேக் பேனல் ஆகட்டும் சைட் பேனல் ஆகட்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து IP54 வாட்டர் ரெசிஸ்டன்ட் ரேட்டிங் வந்து கொடுக்குறாங்க. உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் தண்ணியிலேருந்தும் டஸ்ட்லேருந்து நீங்கள் வந்து பாதுகாத்துக்கலாம். இந்த ஃபோன் நீங்கள் வாங்கினீங்கன்னாக்கா உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஃபோன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செம்மையான ப்ரொடெக்டிவான ஒரு கேஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கேஸில் கூட ஒரு ஃபியூச்சர் இருக்குது, அது என்னன்றதை வந்து நான் வந்து சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிம் எஜெக்டர் டூல் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 45 வாட் சார்ஜர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு Type A to Type C சார்ஜிங் கேபிளும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் யூசர் மேனுவல் அதெல்லாம் கிடைக்கும். இந்த ஃபோனோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ளாஷ் டச் டிஸ்பிளே. ஸோ உங்கள் கை வந்து நனைஞ்சிருந்தாலோ இல்லைன்னா உங்கள் ஸ்க்ரீன் மேலே லைட்டாக மழை துளிகளோ இல்லை தண்ணி எதாவது பட்டால் கூட உங்கள் ஃபோன் வந்து லேக் இல்லாமல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அது ஒரு நல்ல ஃபியூச்சர் இந்த ப்ரைஸ் பாயிண்டில். இந்த ஃபோனை வந்து Oppo வந்து மோஸ்ட் ரக்கட் ஃபோனுன்னு சொல்கிறாங்க. மிலிட்ரி ஸ்டாண்டர்ட் 810H சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கு. ஸோ ப்ரொடெக்ஷன் வைஸில் இந்த ஃபோன் வந்து ரொம்பவும் நல்லா தான் இருக்குது. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னாக்கா 2 கலரில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீஸ் ப்ளூ, ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா மிட் நைட் வயலட். இந்த ஃபோனோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னாக்கா 6.67 inch 120 Hz LCD 1000 nits இருக்கிற பீக் பிரைட்னஸோட டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 850 nits டிப்பிக்கல் பிரைட்னஸும் கொடுக்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் பிரைட்னஸ்ஸு. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் HD டிஸ்பிளேவே கொடுத்துருக்கலாம். அது ஒரு ட்ராபேக் தான். கேமரா பார்த்தீங்கன்னாக்கா பேக்கில் 32 மெகாபிக்சலோட மெயின் கேமரா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 மெகாபிக்சலோட போர்ட்ரேட் கேமரா வந்து கொடுக்குறாங்க. ஒரு சாம்பிளாக நான் வந்து இங்கே ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெகாபிக்சலோட செல்ஃபி கேமரா வந்து கொடுக்குறாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது போதுமானது தான், நல்லா தான் இருக்குது கேமரா சாம்பிள்லாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டுவெல் வீடியோ ரெக்கார்டிங்கும் இதில் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து ஃப்ரண்ட் கேமரா வழியாக உங்களே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அட் டைமில் நீங்கள் வந்து பேக் கேமரா வச்சு நீங்கள் வந்து உங்கள் பேக் சைடில் நடக்கிற எல்லா விஷயங்களும் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், ஒரு vlog மாதிரி. இந்த ஃபோனோட ப்ராசர் பார்த்தீங்கன்னாக்கா MediaTek Dimensity 6300 ப்ராசர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதோட ஆட்டிடியூட் ஸ்கோர்லாம் நாங்கள் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ரொம்ப நல்ல ஒரு ப்ராசர் தான் இது. இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா LPDDR4X ரேம் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபோன் வந்து 6GB அவைலபிளாக இருக்குது, 8GB அவைலபிளாக இருக்குது. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னாக்கா 128GB இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 256GB இருக்குது. UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட்டோட. இந்த ஃபோனில் யூஸ் பண்ணுற OS பார்த்தீங்கன்னாக்கா ColorOS 14 தான் யூஸ் பண்ணுறாங்க, Android 14 சப்போர்ட்டோட. அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 years வந்து ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 years வந்து செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுக்குறாங்க. இந்த ஃபோனில் வந்து சிங்கிள் பாட்டம் ஸ்பீக்கர் தான், டுவெல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்லாம் கிடைக்காது. ஸோ அதனாலே Oppo வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஏதாவது கொடுக்கணுன்றதுக்காக 300% வரையும் நீங்கள் வந்து உங்கள் வால்யூம் வந்து அதிகப்படுத்திக்கலாமா. ஸோ அது மூலயமா உங்கள் ஃபோன் வந்து ரொம்ப லவுடாக வந்து உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். இந்த சிங்கிள் ஸ்பீக்கரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லவுடாக நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கலாம். ஆனால் டுவெல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் அளவுக்கு வராது. அப்புறம் வந்து உங்களுக்கு 5G கனெக்ஷன் வந்து நல்லா இருக்குன்றதுக்காக ஒரு AI டெக்னாலஜி வந்து இந்த ஃபோனில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா AI லிங்க் பூஸ்ட்டு. இப்போது நீங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து 5G நெட்வொர்க் வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் வெளியே எங்கேயாச்சும் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 5G நெட்வொர்க் வந்து அதிகமாக கிடைக்கலனாக்கா இந்த AI லிங்க் பூஸ்ட்டை வச்சு உங்களுக்கு வந்து உங்கள் கனெக்ஷன் வந்து ஸ்டேபிள் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வந்து உங்கள் கனெக்ஷன் ரீதியாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இந்த ஃபோனில் வந்து வராது. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 2 சிம் போட்டுக்கலாம், இல்லைனா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த Oppo K12x 5G வந்து நீங்கள் வந்து வாங்குவீங்களா இல்லையான்றதை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க. இந்த ஃபோனை வந்து வாங்கலாமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு 15,000 பட்ஜெட்டில் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நிறைய ஃபோன் வந்து லான்ச் ஆகுது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா ஐக்கோட Z9 Lite 5G கூட லான்ச் ஆயிருந்துச்சு. அந்த ஃபோன் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபோன். ஸோ 10,000 11,000 பட்ஜெட்டில்
இந்த ஃபோனோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 பட்ஜெட்குள்ளே வருது. ஸோ நீங்கள் வந்து இதையும் பார்த்து உங்களுக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் வந்து வாங்குங்க. கண்டிப்பாக என்ன கேட்டிங்கனாக்கா ஐக்கூவை கம்பேர் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னாக்கா 8GB ரேமு 256GB ஸ்டோரேஜ் அதெல்லாம் கிடைக்கிது 15,000 பட்ஜெட்டில். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15,000 பட்ஜெட்டில் உங்களுக்கு ரேமும் ஸ்டோரேஜும் எல்லாம் முக்கியம் நினச்சிங்கனாக்கா இந்த ஃபோன் நீங்கள் வந்து வாங்கலாம், கன்சிடர் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கும் கொடுங்க, நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ.